பக்கத்து சென்டர் போயிட்டாங்க பக்கத்து சென்டர் போயிட்டாங்க. கேரளா ஆனா அந்த பொண்ணு வந்தா 15 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு உள்ள போய் கேட்கலாம்ல. போலீஸ் தான் பாக்காம தரணுப்பா கொஞ்சம். ஏய் டிவி ஜாயின் ஆகிட்டே. சாரி யார் வச்சிருக்காங்க தம்பி? போங்க உள்ள போ. நீ என்ன பாப்பா? நான் எக்ஸாம் சார் என்ன கொடுத்தேங்கப்பா. விடுங்க. யாரு சொல்றது இது? யாரையும் சொல்ல முடியல. சார் அங்க போய் ஏங்க 2 சென்டர் போட்டு வச்சிருக்கீங்களா பக்கத்துல? ஏங்க பேரண்ட்ஸ் வெளிய நில்லுங்க. உங்களுக்கு என்னன்னு கேட்டு கொஞ்சம் பாப்போம். வெளிய நில்லுங்க அப்படி நில்லுங்க. வெளிய நில்லுங்க. ஏன் வெளிய நிக்க சொல்லிட்டாங்களா? விடுங்க. என்ன அழுகாத. நான் அழுகாதமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மணி போயிடலாம். சார் இங்கே வந்து 25 நிமிஷம் ஆச்சுங்க சார். என்ன சார் இது? சார் 25 நிமிஷம் ஆச்சு சார். சார் ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 மணிக்கு தான் சார் எக்ஸாம். ஏன் சார் முடியாது? 5 நிமிஷம் டைம் இருக்குங்க. ஏங்க 2 சென்டர் பக்கத்துல போட்டு வச்சிருக்கீங்கல்ல, சொல்லுங்க. லைஃப் சார் ஏன் சார்? 5 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு சார். நீங்க பேசி தீக்கிறதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சது. எக்ஸாம் டைம் ஆகல சார். லட்சணம் டைம் இருக்குல்ல, டைம் சொன்னாங்க சார் 2 சென்டர் 1:45 வந்தாங்க. இல்ல 1:45 கேட்டோம். உள்ள கேட்டு அலோவ் பண்ணல. உள்ள கேட்டு அலோவ் பண்ணல. உள்ள கேட்டு அலோவ் ஒரே நேம்ல 2 சென்டர் வச்சிருக்கீங்க. அது அர்க்கால தெருவுல என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நிறைய பேர் அலோவ் பண்ணிட்டாங்க. 1:55 வரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. அங்க போய் அலைஞ்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள போயிட்டு 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அதே ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலு கிடையாதுன்னு சொல்லி அங்க அனுப்பியிருக்காங்க. என்ன சார் ஸ்கூல் நியாயம்? கேவலமா இருக்கு. சார் 1:20க்கு அவங்க இங்க வந்துட்டாங்க. இங்க வந்துட்டு 4 கேட்ல வந்து அவங்க நம்பர் எழுதி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு கேட்டா மாறி பார்த்து வர்றதுக்கு இங்க 1:30 ஆச்சு சார். வந்துட்டு எல்லாரும் வந்து கேக்குறாங்க, உள்ள விட மாட்டுக்காங்க. அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா பேரண்ட்ஸும் இங்க நிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க, உள்ள விடுங்கன்னு ஒரு இறக்கமே கிடையாது இந்த ஸ்கூல் சார். ஏற்கனவே நீட்டு வேண்டாங்க. இங்க நீட்டு ஸ்கூல்ல இதே தமிழ்நாட்டு ஸ்கூல்ல வந்துட்டு இதை அவங்க உள்ள அலோவ் பண்ணலாம்னு என்ன சார் அர்த்தம்? பேரண்ட்ஸையும் அந்த ஸ்டூடெண்ட்டையும் உள்ள கூட்டு போயிட்டு முடியாது வெளியே போங்க இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தா அந்த கேட்டுக்கு போயிட்டேங்க சார். அங்கே போய் கேட்கல, இல்லை சென்டர் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்துங்க. நாங்கள் வந்தே கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சுங்க சார். எங்கள் பேப்பர் வாங்கி உள்ள வெரிஃபிகேஷன் போகிறேன்னு சொல்லி போயிட்டு அவங்க டிலே பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல கொடுத்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நான் வந்தப்போ விட்டுருந்தா நேரம் உள்ள போய் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். கடைசி நிமிஷம் மட்டும் வரல. கரெக்டாக 30க்கு மேலே 1 நிமிஷம் ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் 2 மணிக்கு தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது.
இவங்க சென்டர் வந்து ஒரே இதுல 2 கேட் 3 கேட் போட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நாங்க என்ன சார் பண்றது? கடைசியில வந்து எத்தனை மணிக்கு போனீங்க? அந்த கேட்டு கிட்டத்தட்ட 1:10 போயிட்டுங்க சார். 1:10 போய் அங்கிருந்து திருப்பி அனுப்பிங்க, அங்கிருந்து வாக் பண்ணி எங்கேயும் தெரியும் மறுபடியும் இங்க வந்து சேர்த்துங்க. ஒரே ஸ்கூல் கேட்டு தானவா? ஆமாங்க சார். 12th எழுதிட்டு இது பண்றாங்க. 12th எழுதிட்டு நீட் எழுதுற அப்படிங்க. பொண்ணு கேரளால இருந்து வருது, இங்க கேட்டு அங்க கேட்டுன்னு போட்டு அந்த பிள்ளை வெளியே அலைஞ்சு திரிஞ்சு ஓடி வந்து 20 நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சு. நாங்க எல்லாருமே கேட்ட தட்டுறோம், என்ன பண்ண பிள்ளைய விடுங்க, பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குங்க. வந்தும் விடவே மாட்டாங்க. பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது. அந்த பிள்ளைய படிக்க வைக்க ஒரு குடும்பம், ஒரு தாய் தப்பு எவ்வளவு வேதனைப்படுவாங்க அது எனக்கு தெரியும். நாங்க அவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறோம். அதனால அந்த பிள்ளை ஏன் என்ன ஆக போகுது, அந்த பிள்ளை நிலைமை இன்னும் 1 வருஷம் வேஸ்ட் ஆகுமா, அவங்களுக்கு பணம் இருக்குதா, அவங்க தேவையை சந்திக்க முடியுமா, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அவங்க கேரளாவில இருந்து வந்திருக்காங்க. எப்படி அந்த பிள்ளை இனிமே படிக்குமா இல்ல வேற பக்கம் சேர்த்து விட்டுருவாங்களா? இதே ஒரு கற்பனையில வந்திருக்கு, நம்ம டாக்டர் ஆயிருவோம் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கற்பனையில அந்த பிள்ளை வந்திருக்கும். அந்த பிள்ளை உள்ள விட்டுருக்க மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க, உள்ள விட்டுறோன்னு சொல்லி கை விடுறாங்க. ஆனா யாருமே விடவே மாட்டாங்க. உள்ள வரைக்கும் போய் 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு யாரும் முடியாதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்ப இந்த ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை இந்த படி ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷம் படிக்கணும் அந்த பிள்ளை.